Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஃபைன் டைம் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏறக்குறைய தாவேக காங்கிரஸ் கூட்டணி உறுதின்ற மாதிரி தான் தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஹைதராபாத் போயிருக்காரு. அதே மாதிரி தாவேகாவுடைய ஆதவ் அர்ஜுனா அவர்களும் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போயிருக்காங்க. என்னடா இவங்க ரெண்டு பேரும் போனதுனாலே தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு புரியுது. ஏன்னா உள்ள இருக்க சோர்ஸே பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஓரளவுக்கு ஏதோ ஏற்படும்ன்ற அந்த சிக்னல் வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா திமுக தலைமையில இருந்து பாத்தீங்கன்னா 25 தொகுதிக்கு மேல காங்கிரஸுக்கு கொடுக்குற அந்த எண்ணமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 39 சீட்டு வேணும், பிளஸ் 2 ராஜ்யசபா சீட்டும் வேணுன்ற மாதிரி காங்கிரஸ் தலைமை வந்து ஒரு உறுதியா இருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் வந்து பிடி கொடுக்குற மாதிரி திமுக தலைமை இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸும் உள்ளே வந்துட்டாரு, தேமுதிக வந்துருச்சு, இன்னும் சில கட்சிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து சீட்டு வந்து கொடுக்கணுன்ற பட்சத்தில் காங்கிரஸுக்கு 25 சீட்டுக்கு மேலே கொடுக்கணுமா அப்படின்ற அந்த யோசனையில் தான் திமுக இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 25 சீட்டே அதிகம், இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாமா அப்படின்ற எண்ணத்துலையும் திமுக இருக்கிறப்போ இது ரொம்ப ஒரு வெறுப்பதை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நமக்கு புரியுது காங்கிரஸ். ஏன்னா கிரீஷ் சோடங்கர் வந்து கிட்டத்தட்ட கடந்த 2-3 மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை தமிழ்நாடு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. அவரே வந்து சொல்லிட்டாரு. ஏன்னா கடந்த தேர்தலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து ஜெயிக்கணுன்ற நிர்பந்தத்தில் இருந்தப்போ நாங்கள் தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டோம், அதனால தான் எங்கள் சீட்ஸ் எல்லாம் நாங்கள் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த வாட்டி அந்த எண்ணத்துக்கே நாங்கள் வந்து இடம் கொடுக்குற மாதிரி இல்லை, ஆனால் எங்களுக்கு வந்து சீட்ஸ் அதிகமாக வேணுன்ற மாதிரி தான் அவங்க வந்து குறிக்கோளாக இருக்காங்க. ஸோ திமுக இப்போ வந்து கொடுக்குற இடத்துல இல்லாததுனால கண்டிப்பாக வந்து தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஏறக்குறைய உறுதின்ற மாதிரி தான் பல பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்து ஆதவ் அர்ஜுனாவும் ஹைதராபாத் போய் திரு ராகுல் காந்தி அவர்களை போய் சந்திக்க போகிறதா தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. எதா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 2 நாள்ல வந்து இதுக்கான ஃபுல் ரிசல்ட் வந்து கிடைச்சிரும்ன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஒருவேளை தாவேகாவும் காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னா இது வந்து திமுக ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, சந்தேகமும் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் கூட பார்த்துருப்பீங்க, 2016 இருந்தாலும் சரி, 21 சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்குன்னு தான் சொல்லலாம் திமுகவுக்கு. ஏன்னா எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். என்னன்னா தமிழ்நாட்டில் என்னதான் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக இல்லைனா கூட, ஆனால் அந்த கட்சி இடம்பெற்றிருக்க அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறும், இது ஒரு லக்கி சாம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து பெருசாக கிடைக்கலனா கூட அவங்க அந்த வாக்கை வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடிய அந்த தன்மை வந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் முன்னாடி நடந்த தேர்தலையும் அது வந்து பிரதிபலிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா 24 பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, 19 பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, 21, 16 சட்டமன்ற தேர்தல் 16 வந்து டிஎம்கே வரல, அது வேறு விஷயம். பட் ஆனால் 89 சீட்ஸ் வந்து டிஎம்கே ஜெயிச்சதுக்கு காங்கிரஸ் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிச்சுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கண்டிப்பாக திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் வெளியே வந்துருச்சுன்னா அது அந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்றது தான் நம்மளுடைய பதிவாக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப தாவேகாவுடைய நிர்மல்குமார் அவர் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இல்லைன்னா திமுக 25 சீட்டு கூட ஜெயிச்சிருக்காது அப்படின்ற மாதிரி குண்டு தூக்கி போட்டிருக்காரு. இது வந்து இதை கேட்டோடனே பார்த்தீங்கன்னா திமுகவினர்லாம் வந்து கொந்தளிச்சிட்டாங்க. அவர் வந்து இப்போ ஒரு விமர்சனமும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட ஃபேஸ் பண்ணல, நீங்களாம் திமுக பற்றி பேச என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவர் 25 சீட்டுன்னு சொல்லியிருக்கிறது ரொம்ப கம்மி தான். அவர் ஒரு அரசியல் பார்வையாக சொல்லியிருக்கலாம். ஆனால் திமுகவும் தமிழ்நாட்டில் ஒரு முக்கிய ஒரு கட்சி தான், அதுக்காக 25 சீட்டுன்னு சொல்லியிருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது. ஸோ என்னதான் இருந்தாலும் ஆனால் திமுக கூட்டணியில் ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணதில்லைன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. இது வரைக்கும் நான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் தாவேகாவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஒரு மியூச்சுவல் ஹெல்ப்பாக தான் இருக்குன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனாக இருக்குது. ஏன்னா தாவேகா இது வரைக்கும் எந்த ஒரு எலெக்ஷனும் ஃபேஸ் பண்ணல. ஸோ காங்கிரஸ் வந்து தாவேகாக்கு வந்தா கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு இடத்த கொடுக்குன்றதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி கேரளாலையும் எலெக்ஷன் நடக்க போகுது, பாண்டிச்சேரிலையும் எலெக்ஷன் நடக்க போகுதுன்றதுல கேரளாவில் ஒரு விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது, ரசிகர் பட்டாளம் இருக்குன்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து காங்கிரஸுக்கு வந்து முக்கியமான கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு கேல்குலேஷன்ஸ் இருக்குது. பாண்டிச்சேரி சொல்லவே தேவையில்லை. கண்டிப்பாக அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த வாட்டி பாண்டிச்சேரியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் தலைமை வகிக்க போகுது அந்த கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி திமுகவினர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஜெகத் ரட்சகன் அவர்கள் கூட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து காங்கிரஸ் கண்ணை உறுத்திக்கிட்டு இருக்கிறப்போ தாவேகாவை வச்சு தான் திமுகவை பழிவாங்க முடியும் அப்படின்ற ஒரு கோணத்தில் கூட காங்கிரஸ் நினைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஸோ இந்த கூட்டணி வந்து அமைஞ்சா தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான ஒரு பிரேக்கிங்காக இருக்க போகுதுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இது ஒரு வேற ஒரு டைமென்ஷனை கொடுக்கும்
இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒரு இத்தனை வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு, ஒரே கூட்டணியா அமைஞ்சிட்டு இருக்க நேரத்தில் இப்போ தாவேகாவும் காங்கிரஸ் வந்து கூட்டணி அமைச்சா அது எந்த கோணத்தில் போகும், தமிழ்நாடு அரசியல் அடுத்து எந்த கட்டத்தை நோக்கி போகுன்றத பார்க்கவே சுவாரஸ்யமா இருக்குன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த கூட்டணி அமையுமா இல்லையான்னு. ஏறக்கூடிய அதான் சொல்றது சோர்ஸ் நமக்கு கிடைச்ச சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங் இல்லாட்டினா வெட்னஸ்டேக்குள்ள இந்த கூட்டணி அமையுமா அமையாதான்ற அந்த அஃபிஷியல் நியூஸ் வந்து வந்துருன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதே மாதிரி விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக அந்த தொகுதி பங்கீடு குழுவிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வழக்கம் போல அவங்க வந்து ஒரு இரட்டை இலக்கில் தான் நம்ம இந்த வாட்டி சீட் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி விசிகாவினர் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் விசிகாவுக்கு இந்த வாட்டி 8 தொகுதிகள் கொடுக்க திமுக தலைமை முன் வந்திருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. அது வந்து இன்னும் அது அஃபிஷியலாக வரல. இருந்தாலும் விசிகாவினர் மத்தியிலே இது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா கடந்த தேர்தலில் வந்து 6 சீட்டு கொடுத்தாங்க, அதில் 4 வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்த தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை இலக்கையிலே வந்து சீட்டு கொடுக்குறாங்களே திமுக அப்படின்ற மாதிரி ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறதா தகவல்லாம் வந்திருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் இன்னும் அஃபிஷியலாக வரல. ஸோ வந்ததுக்கு அப்புறமும் நம்ம இதை பற்றி ஃபுல்லாக பேசலாம். ஆனால் ஓரளவுக்கு அஃபிஷியலாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 சீட்டு, கடந்த முறை 6 சீட்டுங்கிற மாதிரி இந்த வாட்டி 8 சீட்டு அப்படின்ற மாதிரி விசிகாக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா திமுக தலைமை ஒத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, இந்த வாட்டி பாண்டிச்சேரியிலையும் வந்து சீட்டு கேட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருடைய கோரிக்கைகள்லாம் வந்து திமுக செவிசாய்க்குமா இல்லையான்றதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் திமுக பேரம் பேசுற இடத்துல வந்து நாங்கள் இருக்கவே மாட்டோம், அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நாங்கள் கேட்டுக்கிட்டு போறோம் அப்படின்ற மாதிரி தான் திருமாவளவனோட மைண்ட் செட் இருக்கு. அதே மாதிரி தான் இன்னைக்கு பிரஸ் மீட்லயும் அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து அவங்களோட கொள்கையை வந்து விட்டு கொடுக்குறாங்களா, பல கொள்கையில வந்து சமரசம் செஞ்சுட்டு போறாங்களா திமுக கூட்டணியில இருக்கிறதுனால அப்படின்ற அந்த விமர்சனம் வந்து பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் பத்திரிகையாளர் மத்தியிலும் எழுந்திருக்கு. இதுக்கெல்லாம் வந்து திருமாவளவன் அவர்கள் தான் வந்து பதில் சொல்லணுன்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கட்சி வந்து இதுக்கப்புறமா எப்படி செயல்பட போகுதுன்றதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர்னால வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகள்ல இருந்து வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, குவைத்து, கத்தாரு, மஸ்கட் இப்படின்ற பல நாடுகளுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாத அந்த சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த போர் பதற்றம்னால. ஏன் சொல்ல போனால் எனது நண்பர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாள் முன்னாடி குவைத்துக்கு போயிருந்தார் ஒரு பணிக்காக. அவரும் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வர முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. அவர்கிட்ட நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அவரும் நலமா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு அமைதியான சூழல் இல்லாதப்ப உண்மையிலேயே ஒரு கஷ்டமாக தான் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப ஈரானில் இருக்கக்கூடிய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி காமினின்றவர் வந்து ஒரு மதகுரு. அவரை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த படைகள் சேர்ந்து அவரை வந்து கொன்னுட்டாங்க. இந்த ஒரு செயலை கண்டிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் இருக்கக்கூடிய அது அமெரிக்க தூதரகத்தை வந்து கண்டிச்சு போராட்டமும் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட துணை தூதரகம் அங்கே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான முக்குளத்தூர் புலிப்படை, அப்புறம் மனிதநேய ஜனநாயக கட்சி, அப்புறம் விசிகா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த மதகுருன்னு சொன்னால அயத்துல்லா அலி காமினின்றவர் அவருடைய மறைவுக்கு ஒரு மாதிரி அங்கே பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு அழுதுட்டாரு. ரொம்ப ஒரு சோகமான நிகழ்வாக தான் இருந்துச்சு அதை பார்க்குறப்ப. ஆனால் அவருக்கு எதிராகவே இப்போ வந்து பல விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்துகிட்டு இருக்கு. என்னன்னா இந்த ஒரு போராட்டத்தை வந்து யாரும் கொச்சப்படுத்துற மாதிரிலாம் பேசல. ஆனால் இது வந்து இத்தனைக்கும் வெளிநாட்டில் நடந்திருக்கு, இங்கெல்லாம் குரல் கொடுக்குற நீங்க சென்னையில் ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ பல மூலைகளில் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம்னு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பல கட்ட போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இங்கெல்லாம் வந்து நீங்க எங்க போனீங்க, இதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்தீங்களா? இதுக்கெல்லாம் குரல் கொடுக்காம எலெக்ஷன் வரப்போகுது, சிறுபான்மையினர் அவர்களோட வாக்குகள்லாம் வாங்கணும், இதுக்காக நீங்க வந்து ஒரு அரசியல் பண்றீங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப பாஜக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுக மற்றும் அவங்களோட கூட்டணி கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஹல்காமில் ஒரு தாக்குதல் நடந்துச்சுல, அதை கண்டிச்சு எதுவும் ஒரு போராட்டம் பண்ணீங்களா, அதை கண்டிச்சு எதுவும் பேரணி பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஆனால் நம்ம இதை வந்து பதிவு பண்ணுற இடத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்டாலின் தலைமையில் வந்து ஒரு பேரணியே நடந்துச்சு. இந்த பஹல்காம் அந்த தாக்குதலுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து முதல்ல மு க ஸ்டாலின் தலைமையிலாக ஒரு கண்டன பேரணியும் நடந்துச்சு. ஸோ அதை நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவங்களோட கூட்டணி கட்சிகளான விசிகா மற்றும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதநேய ஜனநாயக கட்சியோ விசிகாவோ முக்குளத்தூர் புலிப்படையோ இவங்களாம் வந்து பெருசாக வந்து கண்டன குரல் எழுப்பலை அப்படின்ற மாதிரி அந்த விமர்சனம் வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது எதுவுமே நம்ம சொல்லலை, பாஜகவினர் தான் ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து திரு கருணாஸ் அவர்களோ, திரு திருமாவளவன் அவர்களோ, திரு தமிமுன் அன்சாரி அவர்களோ என்ன பதில் சொல்லுவாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி வர
4ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் வந்து நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்துறாரு. கடைசியாக வந்து சென்ற வாரம் வேலூரில் இதே மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தி பல விஷயம் பேசியிருந்தார். இந்த கல்லாப்பெட்டி அப்படின்ற ஒரு ஒரு வேர்டையும் சொல்லியிருந்தாரு. ஸோ அது வந்து தாவேகாவினர் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா திமுக கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணின்ற மாதிரி திமுகவினர் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அது ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்ற மாதிரி தாவேகாவினரும் அவங்களுடைய விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் அரசியல் களம் வந்து ரொம்ப சூடாகவே இருக்குன்றதை பார்க்கணும். இது தரப்பில் வந்து என்டிஏவும் அவங்களுடைய கூட்டணி அது தொடர்பான பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு எல்லாம் அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த எலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும், தாவேகா வர்சஸ் திமுகவா இல்லை அதிமுக கூட்டணி வர்சஸ் திமுக கூட்டணியா எப்படி இருக்கும்ன்றதை வந்து நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் திரு சீமான் அவர்களும் போட்டியில் இருக்காரு. ஸோ இந்த எலெக்ஷன் வந்து 4 முனை போட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றது தான் நம்மளால யூகிக்க முடியுது. அதே மாதிரி இந்த விவாகரத்து சர்ச்சை திரு விஜய் அவர்கள் அவங்களுடைய மனைவி இருக்காங்களே சங்கீதா, அவங்க வந்து டைவர்ஸ் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பரபரப்பாக பேசிட்டு இருக்க நேரத்தில் இதை பற்றி திரு விஜய் அவர்கள் தஞ்சாவூர்ல பேசுவாரா, இல்லைன்னா மறைமுகமா திரு விஜய் அவர்கள் எதுவும் சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் கிளம்பி இருக்கு. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு சர்ச்சைக்கு நடுவில் திரு விஜய் அவர்கள் பேச போற அந்த விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து அரசியல் வட்டாரத்தில் வந்து பேசப்படுது. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம், இன்னும் 2 நாள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம அந்த விஜய் அவர்களோட அந்த பர்சனல் விஷயத்துல வந்து நம்ம தலையிட விரும்பல, அதை பத்தி பேசவும் விரும்பல. ஏன்னா பல பேர் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த போக்கு வந்து சரி இல்லைன்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. என்னதான் அரசியல் ரீதியா நம்ம வந்து விமர்சனத்தை வைக்கலாம், அவர் அப்படி பண்ணாங்க, இவர் இப்படி பண்ணாங்க, இவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்ற அந்த உரிமை வந்து நமக்கு கிடையாது. ஸோ இதெல்லாம் தாண்டி திரு விஜய் அவர்களுக்கு வந்து இந்த ஒரு விமர்சனம், இந்த ஒரு சர்ச்சை வந்து அரசியல் ரீதியா பின்னடைவை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான்றத உங்க பார்வைக்கே விட்டுறேன். அப்படி ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதான்றதை நீங்க கமெண்ட்ஸ்லயும் சொல்லுங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் தான் பார்த்துட்டு நீங்க சொல்ற அந்த கருத்தை வந்து நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில அதை வந்து நான் ஒரு கண்டென்ட்டா எடுத்து நான் பேசுறேன். நன்றி.